அடே கரடுகளா, யாரு நான் மரம் வெட்டு போது தடுத்து நிறுத்தினாலும் அவங்க நிலைமை கடைசியில இப்படிதான்டா இருக்கும். இன்னையோட உங்க கதை முடிஞ்சுதுடா. என்னது காயினா? என்னோட ஃபேவரட் காயினே என்கிட்ட வந்துரு. டிக்கில முள்ளு குத்துருச்சு. வழி தாக்க முடியலையே. தேடி படம் எடுத்து வருதே. ஐயோ, ஏன் எடுக்க மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நீதான் எங்களை காப்பாத்தனியா? எல்லாத்தையும் நீ பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா? என்ன அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதை பண்ணீங்களா? ஆமா, எங்க மகாராஜா தான். அவரு ஜெகதால கில்லாடி இல்லையா, அவருக்கு மட்டும் தான் இப்படி போல ஐடியா கிடைக்கும். கில்லாடியா? ஆமா, நான் தான். இந்த வித்தையில நான் பெரிய கில்லாடி. இனிமே என்ன பிராங்க் மாஸ்டர்னு சொல்லுங்க. ஐயோ, எனக்கு தலை வலிக்குதே. நான் அந்த ரெண்டு கரடிகளையும் ஒரு வழி பண்ணலாம்னு நினைச்சேன். அந்த நேரம் பார்த்து என் துரதிருஷ்டம் என்னை தேடி வந்துருச்சு. இது ஏதோ சினிமாவோட சீடியாச்சே. இதை நான் எங்கெல்லாம் தேடி இவ்வளோ நாளாக அலைஞ்சிருக்கேன். ஐயா, பிராங்க் மாஸ்டரா? ஒரு வாழைப்பழத்தோட இந்த அளவுக்குலாம் செய்ய முடியுமா? அடே குரங்கு பயலுங்களா, போங்கடாங்கிறது. அப்படின்னா அந்த குரங்குங்க தான் என்னோட விஷயத்துல இப்படி எல்லாம் பண்ணாங்களா? அவங்க இந்த விளையாட்டெல்லாம் இந்த பிக்சரை பார்த்து தான் கத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறும்பு தனம் பண்றதுல கில்லாடியா? நானும் அதான்டா பண்ண போறேன். இதுக்கப்புறமா நான் பிராங்க் பண்றதுல மாஸ்டர் ஆக போறேன். பெரிய பிராங்க் மாஸ்டரா ஆக போறேன். அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன்டா. அடேங்கப்பா, எனக்கு இன்னொன்னு கிடைச்சிருச்சு. சரி, இதை இங்க வச்சுட்டு இன்னும் நிறைய இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்குமே. சீக்கிரமா போய் எடுத்துட்டு வரலாம். ஐடியா. எங்க போச்சு? ஆமா சிண்டு, ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க? எதை எங்க வச்சிருக்கேன்னு ஞாபகம் இல்லையா? அதை தேடி கண்டுபிடிக்க நாங்க உதவி செய்யறோம். இங்க பாரு, உனக்கு சொந்தமானது இங்க இருக்கு. வாவ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அச்சச்சோ, என் பல்லு போச்சே. இது கல்லு. எதுக்காக இப்படி பண்ணீங்க? எனக்கு பிடிச்ச கேரட். அந்த மரவெட்டுறவன் வந்துகிட்டு மரவெட்டுவனா? இந்த இடத்துல இத்தனை கல்லு எங்க இருந்து வந்தது? இந்த காரியத்தை நீங்க தான் பண்ணீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். காப்பாத்துங்க. அப்படி பண்ண என்ன ராஜாவா அப்படி பண்ணா? இப்பெல்லாம் தாங்க முடியல. அவன் இப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவன் தப்பா பண்ணான். இங்க பாரு நண்பா, அவனை வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் போய் அவன் கிட்ட பேசி பாக்குறேன். அறிவு கிட்டவனே, என்னடா பண்ற? யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ராஜோ, எதுக்காக நீ வாழைப்பழ தோலை இப்படி கண்டு முன்னு தெரியாம தூக்கி எறிகிற? நான் இதை வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த வேட்டைக்காரனை எப்படி துரத்துன்றதுக்காக யூஸ் பண்ண போற ஐடியா இது. இங்க பாரு, நீ எல்லார் விஷயத்திலையும் இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. என்னோட காலு, என் காலு ஒட்டிக்கிச்சு, என்னால அசைக்கவே முடியல. நீங்க ரெண்டு பேரும் இங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த இடத்துல நான் கம்ம கொட்டி வச்சேன். இப்ப பாத்தீங்களா எப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னு? இனிமே தரையில ஆட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஏன் இப்படி பண்ண? என்ன காப்பாத்திட்டு போ. அடடா, ஒரு வழியாடா இத மாதிரி குறும்புத்தனம் பண்றத கத்துக்கிட்டேன். இந்த பாக்ஸுக்குள்ள குறும்புத்தனம் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை வச்சு நான் எதிரிகளை தோக்கடிச்சிருவேன். அப்புறம் என்கிட்ட ஒரு சின்னதா பையும் இருக்கு. மாஸ்டர் தான் என்கிட்ட சொன்னாரு, இது எப்ப தேவைப்படுதோ அப்பதான் யூஸ் பண்ணணும்னு. அப்படி இந்த பைக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா இப்பவே அதை ஓபன் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த அழகான வாழைப்பழத்தை பாரு.
சூப்பர். ஏய் பாபு, நான் சாப்பிட்டதுலயே இது ரொம்ப அற்புதமான சாப்பாடு. ஆமா, என் பாடி ஏன் இவ்வளவு வெயிட்டா இருக்கு? மகாராஜா, என்னால என் உங்களுக்கு பாடியை கண்ட்ரோல் பண்ண என்னாச்சு? முடியல. என்னாச்சு? மகாராஜா. எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? மாட்டியாடா அடே பைத்தியக்காரா, நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா இந்த பழம் இருக்குல்ல, அந்த பழத்துல நான் சில கோல்பால் வேலையெல்லாம் பண்ணிருக்கேன்டா. அடே இங்க பாருங்கடா, உங்க 2 பேர் திமரையும் நான் அடக்கி காட்டுறேன்டா. அச்சோ இவனா? பாபு, என்னை விட்டுட்டு எங்க போற? ரொம்ப வருத்தமான விஷயம்டா. உன்னோட அன்பு பாபு உன்னை தனியா விட்டுட்டு இப்படி ஓடி போயிட்டால. இப்போ உன்னைய பிடிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம்டா. அந்த கம்மை நான் எடுத்துட்டேன். பப்ளு, பப்ளு, எனக்கு உதவி செய்யுங்க. அந்த மரம் வெட்டுறவன் என் மகாராஜாவை பிடிச்சி வச்சுக்கிட்டான். அவன் செஞ்ச விஷயத்துக்கு நான் கண்டிப்பா உதவி செய்யவே மாட்டேன். ஆமா, நீ சரியா தான் சொல்ற. ஆமா, மகாராஜா எல்லா விஷயத்திலும் பிராங்க் பண்ணாரு தான். ஆனா அவங்க யார் மனசையும் அவர் காயப்படுத்தணும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. சரி வரோம். பழி வாங்குற சந்தோஷமே தனிதான்டா. உங்களுக்கு மரியாதை அவனை விட்டுட்டு நீங்க எது ஓடி ஆமா, போயிடு. மரியாதையா அவரை விட்டு. இல்லைன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ. என் friends. அப்படியாடா, நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்களாடா? நீங்க பாருங்கடா கொண்டுங்களா, எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கபடியும் இல்லடா. இந்தடா வச்சுக்கோங்கடா. என்ன இவன் தேட தூக்கி எறிஞ்சிட்டு போறோம்? ரொம்ப டேஸ்டா இருக்கு. உன் கையில இருக்கிறது சாதாரண தேடு ஒண்ணுலடா. ஒருவேளை நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்திருந்தேன்னா அதை டேஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டேன்டா. ஏய் டப்ளு, ஏய் தம்பி என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு உனக்கு? ஏய் டப்ளு, என் தம்பி அடி என்னடா பண்ண? யாய் ஏன் மூஞ்சில ஸ்ப்ரே அடிக்கிறியாடா? மாட்டிக்கினாரு ஒருத்தரு. இப்ப உன்னோட டர்ன் தான்டா. எவன்டா அது? இங்க பாரு. சரிடா, முதல்ல நான் ஒன்ன ஒரு வழி பண்றேன்டா. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். வந்து பார்க்கலாம். திடீர்னு எனக்கு என்ன ஆச்சு? என்னோட காலு எங்கேயோ தடிக்கடிச்சு போல இருக்கே. ஏய் ஏய், நீ தள்ளி போ. என்கிட்ட வராத, சொன்னா கேளு. என்னைய தொந்தரவு பண்ணாத, போ. என்கிட்ட வந்து தள்ளி இருந்து சொல்றல, கிட்ட வராத. ஒழுங்கு மரியாதையா விட்டுட்டு போயிடு. அடிச்சு தூள் கிளம்பிட்டான். நண்பர்களே, நீங்க என்னோட உண்மையான விசுவாசிங்க தானே? சொல்லுங்க. இனிமே நாங்க எப்பயுமே உனக்கு விசுவாசமா இருக்க மாட்டோம். ஆஹா, வலி தாங்க முடியலையே. என்னைய பகச்சுக்கிட்ட யாரையுமே நான் இது வரைக்கும் சும்மாவே விட்டதில்லடா. பாருங்கடா. எனக்கு என்ன ஆச்சு? எங்க இருக்கு? இது எல்லாமே வெறும் ஆரம்பம் மட்டும் தான்டா. இதுக்கப்புறமா நீ பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாத. இப்போ நீ வீக்கா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கல, எப்படி இருக்கு? நீ இதுக்கப்புறம் ரொம்ப வீக் ஆயிடுவ. ஒரு வாடி போன இலை மாதிரி அப்படியே படுத்தே கிடப்ப. இவனை இப்ப என்னவா பண்றது? அது வந்து இங்க பாரு, இங்க பாரு, நல்லா கவனமா பாரு. உனக்கும் இதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் இல்ல தம்பி. நீ தைரியமா இருடா. ஆமாண்டா, நான் ரெடி. நான் அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். ஏய், ஒரு நிமிஷம் இருடா. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இந்த விக்கு பையல நான் ஒரு வழி பண்ணி ஆகணும். பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுறடா. என்னால நிக்கவே முடியல. வேண்டாடா. ஆ, இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? ஒரு நிமிஷம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எல்லா குறும்புத்தனத்தையும் நாம எப்பவும் தமாஷுக்காக மட்டும்தான் பண்ணணும். பழி வாங்குற எண்ணத்தோட எப்பவும் செய்யவே கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. குறும்புத்தனத்தோட எஃபெக்ட் 2 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா பண்ணக்கூடாது. ஆஹா, என்னைய மன்னிச்சிருக்கடா. நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்திலயும் தப்பா நடந்துகிட்டேன். அப்படி இருந்து நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாரு, யாரும் யாரையுமே காயப்படுத்த கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. இந்த மாதிரி ஒரு தப்பை நீ மறுபடியும் செய்யாத. ஆனா இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். நல்ல ஐடியா. வாங்க, நாமளும் திரும்ப வீட்டுக்கு போலாம். வாங்க. மகாராஜா, அவங்க எல்லாம் இங்க இருந்து போயிட்டாங்க. நாமளும் வீட்டுக்கு திரும்பி போயிடலாம். அவங்க எல்லாரும் போயிட்டாங்களா? மகாராஜா, ஓ, இந்த பாக்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. ஒருவேளை இதுக்குள்ள புதைகள் இருந்தா?
மகாராஜா போகாதீங்க, நில்லுங்க. எவன்டா அது? லக்கா நீ என்ன தூங்கிக்கிட்டு தான் இருக்கியா? இல்லங்க ஐயா, தூங்கலங்க ஐயா. பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியுமா? இப்ப மணி 6 தாங்க ஐயா ஆச்சு. நீ காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு வேலைய ஆரம்பிச்சிருக்கணும். இத வச்சுக்கிட்டு என்னோட வேலையை நான் எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுதுன்னு பாத்துருவோம். போடா ரைட். டேய் தம்பி, நீ இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தனா நாம பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம சாப்பாடு மொத்தமா காலி ஆயிடும்டா, புரியுதா? டப்ளு, நீ என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கன்னு பாத்தியா? நீ வழி முழுக்க வாழைப்பழத்தோட தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்க. அதை விட்டு தள்ளுன்னு, அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். இது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாதுடா. வா, இங்க இருக்கிற வாழைப்பழத்தோலை எல்லாம் தூரமா தூக்கி போடு. இந்த குப்பையை கிளீன் பண்றதுக்கு உதவி பண்ணு. இப்போ நான் இந்த ஸ்கேட்டிங் போர்டோட நல்லா வேகமா டிராவல் பண்ண முடியுது. அந்த கரடி பயல்களால என்ன பிடிக்கவே முடியாது. ஒரு தடவை இதை டேஸ்ட் பண்ணி பாரு. தேன்ல தொட்டு சாப்பிடுற பனானா சூப்பரா இருக்கும். நீ ரொம்ப சரியா சொன்னடா. யார் அது? காட்டுல இந்த மாதிரி கத்துறதுக்கு ஒரே ஒரு கிறுக்க பையன் மட்டும்தான் அது லக்கா தானா? ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டா. இதை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியாதே. நாங்க தான் இந்த காட்டோட ரட்சகர்கள். நாங்க இந்த காட்டை பாதுகாக்கிறவங்க. லக்கா உனக்கு எதுவும் அடிப்படல? நாங்க நல்லா கவனிச்சுக்குவோம். இவனுக்கு ஏதோ எக்கு தப்பா நடந்திருக்கடா தம்பி. டேய் அண்ணா, நீ இத கவனிச்சியோ? அண்ணா, அட இது என்னது? வாழைப்பழ தோலாலதான் இந்த லக்காவுக்கு பலமா அடிபட்டுருக்கடா. அது நான் வேணும்னு அப்படி எல்லாம் செய்யலடா. நாம இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம். வாடா. என்னால வலி தாக்க முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குதே. என்ன நீ தயவு செஞ்சு மன்னிச்சிடுறா லக்கா. அதோட இது என்னோட தப்பு இல்ல, எல்லாத்தையுமே இவன் தான் செஞ்சான். என்ன மன்னிச்சிடுடா. இனிமே நான் அந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன். சோ சாரி. வலி இப்ப பரவாயில்லையா உனக்கு? எனக்கு பயங்கரமா வலிக்குதே. டேய் அண்ணா, அவனை பார்த்தா வலியால ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம என்னடா பண்றது? இப்ப நம்மளால இவனுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் தான்டா செய்ய முடியும். இவனை நல்லா கவனிச்சுக்கணும்டா, சரியா? நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா அண்ணா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவனை தனியா விட்டுட்டு போக முடியாதுடா. சரியா சொன்ன. அடே இங்க பாருங்கடா, உங்க 2 பேராலையும் என்னால இப்ப கொஞ்சம் கூட அசையவே முடியலடா. அதனால நீங்க தான்டா என்ன நல்லபடியா கவனிச்சுக்கணும். என்ன கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது தான்டா. ஆமாடா, நான் உன்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறேன், கவலைப்படாத. அட அத கொஞ்சம் பாருடா. இப்ப இவனுக்கு வலி குறைஞ்சு போச்சா? என்னது? இல்ல எமாடியோ, எனக்கு வலி தாங்கவே முடியலையே. ரொம்ப வலிக்குதே, என்னால தாங்க முடியலையே. நான் இப்ப கொஞ்ச நேரம் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். எனக்கு பயங்கரமா பசிக்குது. சீக்கிரமா போய் சாப்பாட ரெடி பண்ணி கொண்டு வாங்கடா. தம்பி, சீக்கிரமா போய் உனக்கு சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வா. நான் போய் கொஞ்சம் பேண்டேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். பிரமாதம்டா. இந்த காரணத்தை சொல்லியே கொஞ்ச நாளைக்கு இவங்க 2 பேரையும் நல்லா வேலை வாங்கிக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் வலிக்குதே. இந்த 2 குண்டு கரடிகளையும் என்னால நல்லா வேலை வாங்க முடியும். நீ இவ்வளவு நேரம் நின்னுகிட்டு இருந்தியாடா? ஏண்டா நீ தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கியாடா? என்னால எப்படிடா நிக்க முடியும்? சரி பரவாயில்ல, நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் உனக்கு பேண்டேட் போட்டு விடுறேன். மெதுவாடா. டேய் அடே, எனக்கு வலிக்குதுடா. டேய் பொறுமையா போட்டு விடுறா. டேய் என் வலது கை வலிக்குதுடா, விடுறா. ஓகே, நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ற விக்கு? இது ரொம்ப நல்ல நாள். நீ போய் கொஞ்ச நேரம் அப்படியே சூரிய வெளிச்சம்
சீக்கிரம் போடா டபுளு. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. எனக்கு தேவையான அளவுக்கு நீ சீக்கிரமா நடந்து போடா. சீக்கிரமா நடந்து போடா. ஏய் லக்கா, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. என்னடா இது? இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல. என்னால இதெல்லாம் சாப்பிடவே முடியாதுடா. இரு டபுள் உனக்காக மீன் எடுத்துக்கிட்டு வரோம். டேய் அண்ணா, நாம எத்தனை நாளைக்கு தான் இந்த லக்காவுக்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது? இந்த லக்கா கம்ப்ளீட்டா சரியாகிற வரைக்கும் நம்ம இப்படி தாண்டா பண்ணணும். அது வந்து டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 100 நாள் ஆகுமாப்பா. ஒருவேளை இன்னும் கூட நாள் ஆகலாம். என்னடா சொல்ற? அவன் எதை பார்த்து இப்படி சொன்னான்னு தெரியல. ஆ, 1 2 3 4 5 6 7 இல்ல. இன்னும் எத்தனை நாள் மீதி இருக்கு? டேய் தம்பி, சாப்பாடு ரெடி பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சுடாவா. சரி. இதுக்கப்புறம் நான் ரொம்ப நிம்மதியா இங்க ஓடி விளையாடலாமே. ஹலோ. டேய் லக்கா, ஒரு வாரமா நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட இருந்து இன்னும் ஒரு மரம் கூட எனக்கு வரல. அது வந்து என்னன்னா, அது வந்து ஐயா, அந்த மரத்தை வெட்டும்போது எனக்கு ரொம்ப பலமான அடிபட்டுருச்சு ஐயா. நான் கொஞ்ச நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. என்ன நீ பைத்தியம் நினைச்சியா? நான் சொன்ன வேலையை ஒழுங்கா செய். நான் கேட்ட மரத்தை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு. இல்லனா நீ இந்த வேலையை விட்டு போயிடு. கண்டிப்பா செய்றேன் ஐயா. நான் இன்னைக்கு ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கே. ஏ லக்கா, இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா? உனக்கு வேற ஏதாவது வேணுமா? சீக்கிரம் சொல்லு. இப்போ நான் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து விடுதலை ஆகணும். அப்பதான் என் வேலையை ஆரம்பிக்க முடியும். டேய் பப்ளு, டபுளு, இங்க பாருங்கடா. என்னால என்னோட கைகளை அசைக்க முடியுதுடா. இதுக்கப்புறமா என்னோட வேலைகளை நானே செஞ்சுக்கிறேன். என்ன? இது ரொம்ப நல்ல விஷயம். இல்ல, டாக்டர் 100 நாள் டைம் சொல்லிருக்காருல்ல, அவர் சொன்னதை நாம ஃபாலோ பண்ணி ஆகணும்ல. அதுவும் சரிதான். இல்லடா, அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லடா. வேண்டாம் பாரு லக்கா. அட என்னடா இது? நான் எப்படியாவது நாளைக்கு வேலைக்கு போயே ஆகணும். இல்லைன்னா முதலாளி வேலையை விட்டே தூக்கி விடுவாரு. என்னோட செயின்ஸ் அங்கதான் இருக்கு. ஜஸ்ட் மிஸ்டா எஸ்கேப் ஆயிட்டா. கால யாரும் மிதிச்சிட்டாங்க. டேய் லக்கா, நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் உடனே ரெடி பண்ணி தரேன். ஆமாண்டா, நானும் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். அடே, நான் தான் நல்லா இருக்குன்னு சொல்றேன்லடா. நீங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து வெளியே போங்கடா. புரிஞ்சுதாடா? லக்கா, ஒருவேளை உனக்கு என்னோட உதவி நான் தேவைப்படுச்சுன்னா இப்போ 100% முழுமையா ரெடி ஆயிட்டேன்டா. என்ன கொஞ்ச நேரத்துக்கு தனியா விட்டுட்டு நீங்க 2 பேரும் வெளியில கிளம்புங்கடா. நிஜமாவா? ஆமாடா, வெளியில போங்கடா. சூப்பர். டேய் லக்கா, இது பொடி. பிரமாதம், சூப்பர். ரொம்பவே நல்லா பண்ற. நான் ரெடி ஆயிட்டேன். பாத்துட்டீங்களா? 2 பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்கடா. அப்ப சரி லக்கா, இப்ப ஃபுல்லா ரெடி ஆயிட்டான் போல. நாம வேணா வீட்டுக்கு போலாம், வரியா? நீ சரியா சொல்லடா தம்பி, இவன் ரெடி ஆயிட்டான். நாம இப்ப உடனே வீட்டுக்கு போயிடலாம்டா. நான் நிறைய தேன் சாப்பிட போறேன். ஒரு நாளைக்கு 3 வேளை கூட சாப்பிடுவேன். ஏய் சூப்பர். ஒரு வழியோட இந்த கரடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு விட்டா. எனக்கு இப்ப என்னாச்சு? என்னால என் கையை தூக்கவே முடியலையே. என்னோட உடம்பு மொத்தமும் மறுத்து போன மாதிரி இருக்கே. டேய் அண்ணா, டேய் அண்ணா, எழுந்துடுறா. இது எல்லாமே என்னோட தப்பு தான்டா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. அண்ணனுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு அழுகிட்டு இருக்க? ஆமா, பப்ளுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? எனக்கு கூட இப்ப அப்படிதான் தோணுது. இல்ல, அவன் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டேய் அண்ணா, என்ன மன்னிச்சிடுறா. அப்ப என்னதான் பிரச்சனைன்னு கொஞ்சம் சொல்லுப்பா.
ஆமா அவருக்கு என்ன பிரச்சனை சொல்லு சொல்லு அது காலையில நடந்த சம்பவம். ஓ, 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 இங்க ஒரு பழம் இருக்கு. இத நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். டேய் தம்பி, நில்றா. இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் இந்த பழத்தை பார்த்ததே இல்ல. உனக்கு புரியுதா இல்லையா? அதனால என்ன? நீ சும்மா இருடா. நீ இத வாங்கிக்கலாம்னு நினைக்காத. நான் சொல்றத கேளு, அதை தூக்கி எரிஞ்சிடா. இதெல்லாம் தூக்கி போட மாட்டேன். நான் சாப்பிட்டு பார்க்க தான் போறேன். நீ இத சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த பழம் எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு நீயே சொல்லுவ. எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? நான் இந்த பழத்தை டேஸ்ட் பண்ண போறேன்னு. டேய் அண்ணா, டேய் அண்ணா, என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு அண்ணா? இவங்களுக்கு எது நடந்தாலும் என் மேல எதுக்கு பழிய போடுறாங்க? எனக்கு கூட தான் இப்ப உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு. அட என்னப்பா இது, எனக்கு பயங்கரமா பசிக்குதே. அடடா சூப்பரு, எனக்கு ஃப்ரூட்ஸா? உண்மையிலே எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாளுன்னு தான் நினைக்கிறேன். ஆஹா, திடீர்னு எனக்கு என்னாச்சு? எனக்கு ஏன் தலை சுத்துற மாதிரி இருக்கு? எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பழமா தாண்டா இருக்கணும். மொத்தமா இந்த மரத்தையே வெட்டி போட வேண்டியதாண்டா. எஸ்கேப்டா. ஆனா எனக்கு இதால ஒரு பெனிஃபிட் இருக்கு. இப்போ ஒரே ஒரு கரடி மட்டும் தான் மீதி இருக்கு. இப்போ நாம ஒரு கரடியை மட்டும் சமாளிச்சா அதுவே போதும். நடந்தது ஒரு விபத்து தான் டப்ளு. நீ தைரியமா இரு, சந்தோஷமா இரு. அதெல்லாம் சரிதான். ஆனா என் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அவன் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டான் போல. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனோட திட்டத்தை முறியடிச்சிடலாம். டப்ளு, உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அப்புறம் லக்காவை ஒரு வழி பண்ணிடலாம். நான் சொல்றத கேட்டுட்டு என் பின்னாடி வாங்க. என்ன சொல்றேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நில்லுங்க. அது என்ன பத்தாது? இது அந்த ஆந்த பயலாச்சே. நான் இப்போ உடனே இதை ஃபாலோ பண்ணி ஆகணுமே. அந்த பிளேடோட சத்தத்தை கேட்டு அவங்க நான் மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பேன்னு நினைப்பாங்க. இது எல்லாமே வெறும் நடிப்பு தான். இங்க என்ன நடக்குது? முதல்ல சிட்டு போய் அட்டாக் பண்ணட்டும், அப்புறம் நாம போலாம். என்ன இவ்வளவு வேகமா தடுக்கிறான்? சிண்டோ, சிண்டோ. பாபு, மகாராஜா. உனக்கு இது வேணுமாடா? சரி, அப்புறம் நான் இங்க இருக்கேன்டா. எங்க போனாவ? நான் இங்க இருக்கேன்டா. அடே எங்க இருக்க? பயங்கரமா ஒலிக்குதியா? இது எல்லாமே உன்னோட வேலை தானடா. அடே முட்டாள் போறங்க பயலே.
இப்ப அடுத்தது என்னோட டர்ன். உனக்கு என்னாச்சு? நான் உன்னை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. எல்லாரும் ஏமாத்திட்டு அவ போட்டுக்கு போயிட்டே இருக்கோம். டேய் லக்கா, நீ உடனே இந்த காட்டை விட்டு வெளியில போயே ஆகணும். அடே வாடா, இவ்வளவு நேரமா நான் உனக்காக தான்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டா பார்க்கலாம். இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு லக்கா, இதோ வந்துட்டேன். வாடா. என் கால்ல குத்திருச்சு வலிக்குது. நான் தப்பிச்சிட்டேன்டா. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் பண்ண பாத்தியா? என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறியாடா? நீ இங்கே இரு, நான் ஒரே நிமிஷத்துல திரும்பி போறேன். ஓடுறா, சரியான பயந்தா கோழி. டேய் அண்ணா, என்னால அவனை சமாளிக்க முடியலடா. என்னால லக்காவை தனியாலாம் தோக்கடிக்க முடியல. எனக்கு உன் உதவி தேவை. ஏன்னா நீயும் நானும் ஒன்னா சேர்ந்தாதான் அவனை தோக்கடிக்க முடியும். இப்ப நான் என்னடா பண்ணுவேன் சொல்லுடா. என்னால அந்த லக்காவை எதுவும் பண்ண முடியல. நான் இப்ப என்ன பண்றது? ஏதாவது பண்ணி ஆகணும். ஏதாவது பண்ணணும். அவனை ஏதாவது பண்ணி ஆகணும். அண்ணா, நீ தாண்டா வரணும். அண்ணா, நீ ஏந்திரிச்சிட்டியா? நான் உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா? எனக்கு உன் உதவி தேவைப்படுது. அப்படியா? நம்ம சாப்பிட்ட பழம் அதுல ஒரு போதை இருக்குடா. டேய் அண்ணா, நீ பழைய மாதிரி சரியாயிட்டல்ல. அந்த லக்கா எங்க இருக்கான்? மரத்தை வெட்டுற சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கா. சரியா சொன்னடா அண்ணா. வா, சீக்கிரம் போலாம். அந்த துர்நாற்றம் பிடிச்ச கரடிகளை பத்தி நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. இதை ஈஸியா வெட்டிவிட்டேன். திடீர்னு எனக்கு என்னாச்சு? நான் அந்த பழத்தை தானே சாப்பிட்டேன். அந்த லக்கா மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம போய் அவனுக்கு சரியான படங்களை கட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் நின்றா தம்பி. இங்க பாரு, என்கிட்ட இப்ப கூட கொஞ்சம் பழங்கள்லாம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நீ நினைச்சிருக்கியா? என்னடா இது திடீர்னு எனக்கு ரொம்ப குளிருது. என்னோட தொப்பி எங்கடா போச்சு? அடே, உனக்குதான் உடம்பு சரியில்லாம போச்சு இல்ல? நீ எப்படா எழுந்து வந்த? அந்த கரடி பயலுக்கு உடம்பு சரியாக ரொம்ப டைம் ஆகும்ல நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த தடி பயலுக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் சரியாயிடுச்சுன்னு புரியலையே. ஆனா நான் மட்டும் ஒரு வாரத்துக்கு படுத்தே கிடந்ததே. அந்த கரடிக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. விசித்திரமா இருக்கு. அவன் எந்த பக்கம் போனானே தெரியல. இப்ப என்ன பண்றது? வாடா, நம்ம இந்த பக்கம் போலாம் தம்பி. சரி. வெற்றியடா நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் கூட தோத்து போயிட்டே. என் வீட்டுக்குள்ள எவ்வளவு ஈயா.
ஹலோ சார், நான் விக்கு பேசுறேன் சார். என்னோட வீட்டுக்குள்ள இப்ப ஏகப்பட்ட ஈக்களா முக்கிது. அதனால என்னால சரியா வேலையே செய்ய முடியல சார். நீங்க எனக்கு ஏதாச்சும் ஈக்களை கொல்ற மருந்து அனுப்ப முடியுமா? என்ன பார்த்தா பூச்சிக்கொல்லி மருந்து விக்கிறவ மாதிரியா தெரியுது? இங்க பாருங்க சார், இப்படி பண்றது மூலமா உங்களுக்கு தானே சார் நன்மை கிடைக்க போகுது. ஏன்னா நான் இப்படியே இருந்தா என்னால வேலையே அப்ப செய்ய சரி, முடியாது. ஒரு புது ஆயுதத்தை உபயோகப்படுத்தலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதை வேணா நீ பயன்படுத்தி பாரு. ஆனா ஒரு விஷயம், அதோட விலை ஒரு வருஷ சம்பள காசுக்கு சமம். அதை மட்டும் நீ உடைச்சிட்டா அதுக்கான காசை நீ கொடுத்தே ஆகணும். என்னது சார், ஒரு புது ஆயுதமா? இது சின்ன பொண்ணுங்களோட தலையில மாற்ற பேல்ட் மாதிரில இருக்கு. இத போட்டுக்கிட்டு நான் சின்ன பொண்ணு மாதிரி சுத்தணுமா என்ன? எனக்குள்ள அப்படியே சிலந்தியோட சக்தி எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. ஓ, இத வச்சுக்கிட்டு கண்டிப்பா என்னால அந்த கரடிகளை கூட தோக்கடிக்க முடியும். அடே லக்கா! அடே திருட்டு பயலே, அந்த மரத்துக்கு உன்னை விட அதிக வயசுடா. நீ அதை எப்படிடா வெட்டலாம்? ஒழுங்கா நீங்க எது ஓடிறதா நல்லது. இல்லனா ஓங்கி அடிச்சா ஒன்றரை வெயிட் பாத்துக்கோ. நான் ரொம்ப டயர்ட் ஆகி விட்டடா. கொஞ்ச நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறேன். டேய் அண்ணா, அந்த லாகர் விக்கோட மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அவனோட கதையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. டேய் அண்ணா, அவன் விரிச்ச வலையில நான் மாட்டிக்கிட்டேன்டா. அடே சின்னவனே, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? டேய் அண்ணா, எப்படியாவது இங்க இருந்து கீழே இறக்கி விடுறா. என்னால நகர கூட முடியல. நான் மாட்டிக்கிட்டேன்டா. நல்லா புடிச்சுக்கோட தம்பி. இந்த லாகர் வைக்க நான் பாத்துக்கிறேன். உன்னை பார்த்து பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்லடா. நீ பாக்க ஏண்டா ஒரு கொசு மாதிரி இருக்க? ஏன்னா நான் ஒரு டேய் அண்ணா, ஜாக்கிரதாடா. அட, இவன் ரொம்ப வேகமா இருக்கானே. நான் இப்ப என்ன பண்றது? அடே லாகர் வைக்கு, நான் உன்னைய விட மாட்டேன்டா. ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு என் கூட மோதணும்னு நினைக்கிறியாடா? முடியாதுடா. இது எங்கடா போச்சு? இப்ப மோதி காட்டுறா பாக்கலாம். ஒழுங்கா என்னை விட்டு விலைக்கு போயிடுறா, நாத்தம் பிடிச்ச பயலே. தம்பி வாடா, அந்த விக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவன் ஆயிட்டான். புரியுதாடா? நாம இங்க இருந்து ஓடி போயிடலாடா. வாடா. ஓ, அது சரி, அப்படியாடா விஷயம். இங்க இருந்து ஓடுறீங்களாடா? இப்ப இது உங்களுக்கு பிடிக்குதான்னு பாக்கலாம்டா. ஒரு துர்நாற்றத்தை வீசுற பூச்சியோட சக்தி. என்னடா உருண்டு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சீக்கிரம் ஓடுறா. நான் வந்துகிட்டே இருக்கு. நீங்க ஜாக்கிரதையா இருக்கடா. இப்ப நம்மளோட டன். வாடா தம்பி. மிக பெரிய தப்பு பண்ணிட்டீங்கடா. ரொம்ப நாத்தடிக்குது. அட கடவுளே, இது அவனோட சாக்ஸ்ல தான் நினைக்கிறேன். வாயை மூடிக்கிட்டு அந்த விக்க தேடுறான். இன்னொன்னு வாங்கிக்கடா. நான் இல்ல. டேய் தம்பி, டேய் அண்ணா, என்ன காப்பாத்துட்டா. என்கிட்ட மோதுனீங்கன்னா இப்படிதான்டா நடக்கும். புரிஞ்சுதா? அடே லக்கா, இப்ப உன்னோட மருந்த நீயே வாங்கிக்கடா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே திருப்படா. என் அழுக்கு கரடியே. உயிரை காப்பாத்திக்கோடா மடையா. நான் தப்பிச்சிட்டேன். ஆஹா, பலமா அடிபட்டுருச்சு எனக்கு.
யா யா இவனை நான் ரொம்ப பலமா அடிச்சிட்டேனா ஓ ஜீ மூளை எப்பவுமே உன் பலத்தை தோக்கடிச்சிருப்படா. இதோ வந்துட்டேன்டா லக்கா. அடே எவன்டா அது என்னைய கூப்பிட்டது? இது என்னது? நீயும் என்னோட பொருளை திருடிட்டியாடா. இப்ப 2 பேரும் வாங்கிக்கங்கடா. இங்க பாருடா. இந்த லக்கா எங்க போனோம்? போடுடோ, இந்த லக்கா ஈயா மாறிட்டானு. பார்க்க ஈ மாதிரி இருக்கான்டா அண்ணா. அவனை புரியல. என்னடா ரொம்ப ஸ்லோவா வரீங்க? நான் வேற மாட்டிக்கிட்டேன். இந்த கண்ணாடினால நீங்க ஆமைகளை விட மெதுவா தெரியுறீங்களா எனக்கு? என்ன என் மேல இருந்து கீழே கீழே இறங்கலான்றல. நான் மாட்டிக்கிட்டேன், என்ன காப்பாத்து. அவனை அவுத்து பண்றத பத்தி மறந்துடா டப்ளு. உன்னால அந்த வலைய அறுக்கவே முடியாதுடா. நல்லா முயற்சி பண்றா. ஆனா என்னைய தோக்கடிக்க நீ இன்னும் இதே மாதிரி நிறைய முயற்சி பண்ணணும். சீக்கிரம்டா, திரும்ப அடி. என்ன என்னாச்சு? வலை காலி ஆயிடுச்சா? அதையும் நீ உடைச்சிட்டியோ? உன்னோட எலும்பை உடைக்க போற அளவுக்குலாம் அதை உடைக்கலடா. அடி வாங்கறதுக்கு தயாராடுறா. என்னடா பண்றது? ஐயோ ஐயோ அச்சோ, எனக்கு என்ன ஆகுது? முதல்ல கிட்ட விட்டு வெளியில போ. நான் உங்களை விட மாட்டேன்டா. நான் ஒரு ஈ. நான் ஒரு நோயை பரப்புற ஈ. ஐயோ நிறுத்து. உன்னால எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. சரி, இதுக்கப்புறம் உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாதுடா. வேண்டாம் அண்ணா, எனக்கு வந்து உதவி பண்ணுடா. இருடா தம்பி, இத வந்துடுறேன். ஆட்டத்தை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துடுறா. அடே லக்கா, இந்தா வாங்க. நான் ஒரு ஈ. நான் ஒரு நோய்களை பரப்புற ஈ. இல்ல நான் ஒரு கொசு. இல்ல நான் ஒரு சிலந்தி. நான் ஒரு டிராகன் ஃப்ளை. நான் ஒரு கொசு. இல்ல நான் ஒரு ஈ. நான் ஒரு டிராகன் ஃப்ளை. இல்ல நான் ஒரு டிராகன் ஃப்ளை. நான் ஒரு கொசு. நான் ஒரு ஈ. நான் ஒரு கொசு. நான் ஒரு டிராகன் ஃப்ளை. சாதிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த லக்கா திரும்பவும் அவன் வீட்டுக்கு போறோம். ஆமா, அதுக்கு தாண்டா லாயக்கு. வாடா, நம்மளும் வீட்டுக்கு போலாம். சரி. கடைசியா நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். இதுவும் உடஞ்சு போச்சு. நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? இந்நேரத்துக்கு நீங்க எல்லாரும் போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். எல்லாம் போயிடுச்சுங்க. டேய் லக்கா, அந்த புது ஆயுதங்களோட டெஸ்டிங் எப்படி போயிட்டு இருக்கு? அது நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் எனக்கு திரும்ப இப்ப வேணும். ஹலோ முதலாளி, எனக்கு எதுவும் கேட்கல. அப்புறம் கால் பண்றேன். பாய். நான் காலி. தாரியா உயிரையே எடுக்க போறாரு.